உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். மத்தேயு 24வது அதிகாரம் 4வது வசனத்தை மையமாய் வைத்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 24:4 சொல்லுகிறது, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், ஒருவனும் உங்களை கெடுத்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். தேவன் நமக்கு அநேக நன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களை, அநேக கிருபைகளை நமக்கு வைத்திருக்கிறார். தேவனிடத்திலிருந்து அநேக நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா இந்த ஊழாலே கொஞ்சம் சாத்தானுடைய வேலை, ஊழாலே பிசாசனுடைய சில கிரியைகள் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கெடுத்து, நமக்கு வர வேண்டிய நன்மைகளை கெடுத்து நம்மை வஞ்சிக்க பார்க்கிறது. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், யாரும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு நீங்கள் கவனமாய் இருங்கள். உபதேசங்களோ, கள்ள தீர்க்கதரிசிகளோ, மனிதனோ, உலகத்தினுடைய ஆளுகைகளோ யாரும் வஞ்சிக்காதபடிக்கு நீங்கள் கவனமாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ற சாத்தா சில நேரத்திலே இந்த வஞ்சிப்பதற்கு சாத்தான் நம்மையே பயன்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமே, நீங்கள் அநேக இடங்களிலே அந்தி கிறிஸ்துகளுக்கு செவி கொடுப்பதில்லை, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுப்பதில்லை, பாவத்திலே இருக்கிறவர்களுக்கு செவி கொடுப்பதில்லை. ஆனால் சில நேரங்களிலே நம்மை நாமே வஞ்சிக்கக்கூடிய பல காரணங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தான் நம்மையே அழிப்பதற்கு அநேக நேரங்களிலே பிளான் பண்ணுகிறான். இதுல தான் நாம் அநேக நேரங்களில் மாட்டி விடுகிறோம், அநேக நேரங்களில் நம்மை நாமே அழித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யாரும் உங்களை வஞ்சிக்க கூடாது, குறிப்பாய் உங்களுக்குள்ளே நீங்கள் வஞ்சிக்காதபடிக்கு கவனமாயிருங்கள். ஒரு வாரத்திலே பார்த்தோம், நம்முடைய நாவுகளை குறித்து நீங்கள் கவனமாயிருங்கள். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் ரெக்கார்ட் ஆடிக்கொண்டிருக்கிறது. நாம பேசுகிற சகல வார்த்தைகளும் பரலோகத்திலே எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னுடைய நாவு தான், நான் என்னுடைய சரீரம் தான், எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் நான் சொல்லலாம், யாரை வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் பேசலாம் நீங்க சொன்னீங்கன்னா அவைகள் அவ்வளவு எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நியாய தீர்ப்பு நாளிலே மனுஷனுடைய வார்த்தைகள் எல்லாம், மனிதன் பேசுகிற தேவையில்லாத தூஷணமான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாவற்றையும் குறித்து நாம் தேவனுடைய சமூகத்திலே கணக்கு கொடுக்க வேண்டும். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய வார்த்தைகளை குறித்து நாம் கவனமாய் இருப்போம். 2வது நீதிமொழிகள் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். நமக்குள்ளே சத்துரு எப்படி சில காரியங்களை விதைத்து நம்மை அநேக வஞ்சகத்துக்குள் தள்ளுகிறார் அப்படிங்கிற காரியத்தை தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 25வது அதிகாரம், நீதிமொழிகள் 25வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 14வது வசனம் என்ன சொல்லுகிறது? சாத்தானுடைய அடுத்த தந்திரம், நம்மை வஞ்சிக்கும்படியாய் அவன் பயன்படுத்தக்கூடிய அடுத்த ஒரு காரியம் 25:14 சொல்லுகிறது, கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கும் வஞ்சகன் மழை இல்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கக்கூடிய வஞ்சகன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல அடுத்து ஒரு காரியம், நம்ம வச்சு சாத்தான் வேலை பார்க்கிறான், நம்ம வச்சு சாத்தான் அழிவை உண்டு பண்ணுகிறான், நம்ம வச்சு சில இடங்களிலே சாத்தான் கிரியை செய்கிறார். எப்படி தெரியுமா? இங்க அழகா எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு சத்தியத்தை கேட்கும்போது, நல்ல ஒரு வார்த்தையை கேட்கும்போது, நல்ல ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது, ஆவியில நிரம்பி நிற்கும் போது, கிருபையில நிரம்பி நிற்கும் போது, அல்லது நல்ல ஒரு பிரச்சனையில் இருந்து கடவுள் உங்களை விடுதலை தரும்படியா நாம வாயை திறந்து பல காரியங்களை சொல்லுகிறோம். ஒன்று நம்ம சொல்லுகிறோம், ஆண்டவரே நான் உமக்காய் வாழுவேன், ஆண்டவரே நான் உமக்காக செயல்படுவேன், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் உம்முடைய நாமத்தை மாத்திரம் நான் ஆராதிப்பேன், உம்மோடே இருப்பேன், பாவம் செய்வதில்லை, அநியாயம் செய்வதில்லை, அக்கிரமங்கள் நான் இனி போவதில்லை, நான் என் கடைசி வரைக்கும் என் ஆண்டவரோடு இருப்பேன். வாயை திறந்து நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை. 2வது வியாதியிலே, கஷ்டத்திலே, போராட்டத்திலே, துன்பத்திலே, இந்த வேளையில அப்படியே நம்ம நடந்து போகும்போது நம்ம வாயை திறந்து சொல்லுகிறோம், ஆண்டவரே நான் உமக்கு இதை செய்வேன், ஆண்டவரே நான் இது உமக்கு தருவேன், ஆண்டவரே நான் என்னுடைய வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் உமக்கு நான் செய்வேன். இந்த 2 காரியம் ரொம்ப முக்கியம். வாயை திறந்து நம்ம சொன்ன ஒன்று பொருத்தனை, வாயை திறந்து சொன்ன 2வது அர்ப்பணிப்பு. இந்த 2ஐயும் பிசாசு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறார். ஒன்று, முதலாவது அவன் பிளான் பண்ற காரியம் தெரியுமா? நீங்க சொன்ன எதை செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொன்னீங்களோ இதுல தான் உங்களுக்கு சோதனைகளை கொண்டு வர ஆரம்பிக்கிறார். இதுல தான் நீங்க பாவம் செய்யும்படியா தூண்டப்படுகிறீர்கள், பாவம் செய்யும்படியா அழைக்கப்படுகிறீர்கள், பாவம் செய்யும்படியா நீங்கள் வேலை பார்க்கப்படுகிறீர்கள். ரொம்ப கவனமா இருங்க. ஆண்டவரிடத்துல பொருத்தனை பண்றதுல ரொம்ப கவனமா இருங்க. தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. ஆண்டவரிடத்துல இனி நான் உமக்காய் வாழ்வேன் என்று சொல்வதில் ரொம்ப 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 கவனமா இருங்க. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொன்னீங்களோ தெரியாது, ஏதோ வார்த்தைகளை கேட்டு சொன்னீங்களோ தெரியாது, ஆனால் அவைகள் எல்லாம் உங்கள் கையிலே கேட்கப்படும் என்பதை
நீங்கள் மறந்து விடக்கூடாது. அவைகள் எல்லாம் உங்களை பின்தொடரும் என்பதை மறந்து விடக்கூடாது. அவைகள் எல்லாம் உங்களையே தாக்கி கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய ஆலயத்திலேயோ தேவ சமூகத்திலே நீங்க என்ன சொன்னாலும் அவைகள் எல்லாம் தேவ ராஜ்யத்திலே பதிவிடப்படுகிறது. அவைகள் எல்லாம் தேவ ராஜ்யத்திலே தேவ தூதர்களுக்கு முன்பாய் சொல்லப்படுகிறது. அப்ப அங்க ரெக்கார்டிங் ஆன காரியங்கள் அங்க இருந்து கேட்கப்படும். அதான் முக்கியம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம பல நேரங்களில் சொல்றோம், இனி நான் வாழவேன் உமக்கு தான். வியாதி வரும்போது சொல்லுவேன், இனி உமக்கு தான். இனி கஷ்டம் வரும்போது என் வாழ்க்கையில் எல்லாமே உமக்கு தான். ஆனா நாம் அநேக நேரங்களில் மறந்து விடுகிறோம். நம்ம சொன்ன பொருத்தனைகளை மறந்து விடுகிறோம். அர்ப்பணிப்பை மறந்து விடுகிறோம். இயேசுவுக்காக ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொன்ன வார்த்தை, இயேசுவுக்காக நான் ஏதாவது செய்வேன் என்ற பல வார்த்தைகளை மறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், இவர்களை பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? வஞ்சகன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களை தாங்களே வஞ்சிக்கிறார்கள். தங்களை தாங்களே வஞ்சிக்கிறார்கள். தங்களை தாங்களே வஞ்சிக்கிறார்கள். என்ன பொருத்தனை பண்ணியிருக்கீங்க? என்ன ஒப்பு கொடுத்திருக்கீங்க? என்ன அர்ப்பணிச்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அநேக நேரங்களிலே நான் இரவெல்லாம் ஜெபம் பண்ணுவேன்னு பல சொல்லியிருக்கீங்களே. பைபிள் இந்த வருஷத்துல படிச்சு முடிப்பேன் ஏதோ வாயில சொன்னீங்கன்னு நினைக்கீங்க. இல்ல, இவைகள் எல்லாம் கடவுளுடைய சமூகத்தில் சொல்லப்பட்டவைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளை குறித்து நீங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். இவைகள் எல்லாம் உங்க கையிலே கேட்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பொருத்தனை பண்ணினால் கேட்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உபாகம புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும்போது 23வது அதிகாரம், உபாகம புத்தகம் 23வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 21வது வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? உபாகமம் 23, 21 திருப்பிக் கொள்ளுங்கள். நானே வாசிக்கிறேன். வேதம் என்ன சொல்லுகிறது? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாது. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையிலே கேட்பார். நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க இந்த வசனம். உன் தேவனுக்கு பொருத்தனை பண்ணி இருந்தா அதை செலுத்த தாமதம் பண்ணாதே, அதை நிச்சயமாய் கேட்பார். கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் ஆண்டவர் அதை கையில கேட்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கை என்கிற நம்முடைய வேலை, நம்முடைய கைகளின் பிரயாசம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் எங்க கேட்பார் தெரியுமா? நம்ம செய்யக்கூடிய வேலைகளிலே கேட்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அது உனக்கு பாவமாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பொருத்தனைகள் ஆண்டவருக்கு செலுத்தப்பட வேண்டும். வேதத்திலே பொருத்தனை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? சங்கீதங்கள் புஸ்தகம். சங்கீதங்கள் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது பைபிளில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 76வது புஸ்தகம் அதிலே 11வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 76:11 சொல்லுது, பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். பைபிள் சொல்லுகிறது, பொருத்தனை என்பது உங்க ஜெபத்தினுடைய அல்லது உங்க ஜெபத்திற்கு பதில் வர்றதுக்கான ஒரு பாஸ்ட். அல்லேலூயா. நம்ம ஊர்ல பாஸ்ட் கொரியர்னு சொல்லுவாங்க. சாதா கொரியருக்கும் பாஸ்ட் கொரியருக்கும் வித்தியாசம் இருக்கு, அப்படித்தானே? சீக்கிரத்துல போயிடும். இந்த பொருத்தனை என்பது சீக்கிரத்துல உங்களுக்கு பதில கொண்டு வந்துடும். மற்றது கொஞ்சம் 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 கொஞ்சமா போய்கிட்டு இருக்கும். ஆனா நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவர் உடனே அங்கீகரிச்சிருவார். இது தேவனுடைய வேதத்தில் எழுதப்பட்டவைகள். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, பொருத்தனை பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு அதை செலுத்துங்கள் என்று சொல்லுது. அதுல சங்கீதங்கள் புஸ்தகம் 50 எடுத்துக்குங்க. சங்கீதங்கள் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதுல 50 ஆண்டவர் சொல்றாரு. 14-15 வசனம் என்ன சொல்லுது? 14-15 வசனம் சொல்லுது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆண்டவர் சொல்றார், தேவனை ஆராதிங்க. ஆபத்து காலத்தில் கர்த்தரை கூப்பிடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு செய்யுங்க, உங்க பொருத்தனைகளை செலுத்திடுங்க. அல்லேலூயா. உங்க அர்ப்பணிப்புகளை கொடுத்துருங்க. இல்லைன்னா ஆபத்து காலத்துல தான் நமக்கு பிரச்சனையே வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம வாயை திறந்து சொல்லி பல நேரங்களில் மறந்திருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்ம மறக்கடிக்கப்படுகிறோம். நாம சொன்ன பொருத்தனைகள் மறக்கடிக்கப்படுகிறது. ஆதியாகம புஸ்தகத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்களேன். ஆதியாகம புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. ஆதியாகம புஸ்தகம் 35வது அதிகாரம். ஆதியாகம புஸ்தகம் 35வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதுல ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 35 பைபிள் இருக்க தம்பிமாரெல்லாம் தரங்க.
எல்லாம் பைபிளை திறந்தீங்களா? 35:1 சொல்லுது, தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாக ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடின போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. வேதத்தை அழகா எழுதப்பட்டிருக்கிறது. பெத்தேலுக்கு போ, அங்க போய் நீ உன் சகோதரனுக்கு விரோதமாய் அல்லது சகோதரனுக்கு பயந்து ஓடும் போது அங்க ஒரு பலிபீடத்துல ஒரு பொருத்தனை பண்ணினாய். ஆதியாகம புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல ஆண்டவருடைய வார்த்தை 28வது அதிகாரம் அதுல 21, 20, 21, 22 எழுதப்பட்டிருக்கிறது. 19 வாசிப்போமா? அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டா. அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி என்னை உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமே எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவமா இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமமாக செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினான். அல்லேலூயா. இப்ப 35வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ பொருத்தனை பண்ணினியே போய் செய். ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 32, 33, 34 வசனங்களிலே இந்த யாக்கோபை ஆண்டவர் பலுக பண்ணினார். யாக்கோபை ஆண்டவர் பெருக பண்ணினார். அண்ணன் வீட்டுக்கு வரும்போது ஆண்டவரோடு போராடி அநேக வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்கிறார். 34வது அதிகாரத்திலே அவனுடைய மகளாகிய தீனாள் ஒரு பெரிய பாவத்துக்கு உட்பட்டு குடும்பம் முழுவதும் சீரழிக்கப்படுகிறது. குடும்பம் முழுவதும் அந்த தேசத்திலே அநேகரால் பகைக்கப்படுகிற நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, போ. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாக்கோபுக்கு மறந்துருச்சு. அவன் கொடுத்து சொன்ன பொருத்தனை மறந்துருச்சு. ஆண்டவர் அவன் ஆசீர்வதித்ததெல்லாம் அவனுக்கு கிடைச்சிச்சு. அவனுக்கு குடும்பம், பொருள், உண்ண உணவு, உடுக்க உடை, ஆகாரம் கிடைச்சி. ஆனா தேவனிடத்துல வாயை திறந்து சொன்னான் தெரியுமா, எல்லாத்தையும் மறந்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, கர்த்தர் அதை கையிலே கேட்பான். ஆண்டவரிடத்துல நீங்க என்ன சொன்னாலும் கவனமா இருங்க. ஆண்டவர் உங்களிடத்துல கேட்பா. நீதிமொழிகள் புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும்போது நீதிமொழிகள் புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த பொருத்தனை மிஸ்டேக் ஆகிறதுக்கான பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஆமென். நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் புஸ்தகத்தை வாசிக்கும் போது 20வது அதிகாரம் அதிலே 25வது வசனத்தை வாசிக்கும் போது 20வது அதிகாரம் 25 சொல்லுது, பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை பண்ணின பின் யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாய் இருக்கீங்களா? சோத்திரம். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பரிசுத்தமானதை விழுங்குனா பிரச்சனை. சோத்திரம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க, கைகளை உயர்ச்சி. அல்லேலூயா. பொருத்தனை பண்ணின பிற்பாடு யோசிச்சா அப்ப என்ன செய்யணும்? பொருத்தனை பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இருக்கீங்களா? சோத்திரம். அல்லேலூயா. கவனிக்கிறவங்க மாத்த நல்ல கை உயர்ச்சி. பின்னாடி அம்மா மாதிரிலாம் கை தூக்கி நல்ல வேலை. இன்னைக்கு யாருமே தூங்கல. கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பொருத்தனை பண்ணின பிற்பாடு யோசிப்பது கண்ணியா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். பொருத்தனை பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிங்க. 4 தடவைக்கு 8 தடவை யோசிங்க. 8 தடவைக்கு 100 தடவை யோசிங்க. உங்களால இதை கொடுக்க முடியுமா? உங்களால இதை செய்ய முடியுமா? உங்க வாழ்க்கையில இதெல்லாம் நிறைவேற்ற முடியுமான்னு யோசிச்சுட்டு பொருத்தனை பண்ணுங்க. இல்லைன்னா மிஸ்டேக்ல போய் மாட்டிக்குவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் அழகாய் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதுல எப்தா அப்படிங்கிற ஒரு மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தா அதுல எப்தா என்கிற ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எப்தா என்கிற மனிதன் அவன் என்ன செய்கிறான் என்கிறதை குறித்து வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது தெரியும். அவன் நியாயாதிபதிகள் 12வது அதிகாரத்தை திருப்புங்க. 11 திருப்புங்கள். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, கீலேயாத்தியனாகிய எப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா வேதத்தில் எழுதப்பட்டிருக்க, அவன் யுத்தத்துக்கு போகும்போது ஒரு காரியத்தை சொல்லுகிறான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். ஆண்டவரே எனக்கு ஜெயம் தந்தா. ஆமென். நீங்கள் 30வது வசனம் 31வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆமென். நியாயாதிபதிகள் 11, 30, 20, ஆமென், 30, 31. அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரனை என் கையிலே ஒப்பு கொடுத்தார். நான் அம்மோன் புத்திரனிடத்திற்கு சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியில் இருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன பலியாய். பிரைஸ் காட். இந்த எப்தா சொன்னா, என் வீட்டில இருந்து என்ன வந்தாலும் நான் செலுத்துவேன். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 34. எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை.
என்னுடைய பொருத்தனை என்ன தெரியுமா? வீட்டுல இருந்து என்ன வந்தாலும் கொடுப்பேன். இங்க மக வரா ஓடி அவன் வீட்டுல இருந்து என்ன வந்தாலும் கொடுப்பேன்னு சொன்னதுனால இவன் இப்ப கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்குள் ஆக்கப்பட்டான். இவன் ஆண்டவருக்கு பலியிட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் தள்ளப்பட்டான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றாரு, பொருத்தனை பண்றதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிங்க. பொருத்தனை பண்ண பிற்பாடு நோ திங்கிங். தயவு செய்து உங்களுக்கு சொல்றேன், அது உங்க கையில கேட்கப்படும். இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கொடுத்து தான் தீரணும். இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க செலுத்தி தான் தீரணும். இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது தேவன் உங்க கையில கேட்கும் போது அது உங்களுக்கு பாவமாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு கஷ்டமாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு வேதனையா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க செஞ்ச கொடுத்த பொருத்தனைகளை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். பிரசங்கி புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரசங்கி புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை 5வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 4:5 சொல்லுகிறது, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாது. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கலாம். நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், தேவையில்லாம பொருத்தனை பண்ணி மாட்டிக்காதீங்க. மாட்டைக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கான்னு பாருங்க. எனக்கு இதை தந்தா வானத்தை இறக்கி கொண்டு வருவேன்னு சொல்லாதீங்க. இமயமலையை உடைப்பேன்னு சொல்லாதீங்க. உங்களால முடியாது. அல்லேலூயா. ஆனா பொருத்தனை செலுத்தக்கூடாதுன்னு சொல்லல, பொருத்தனை செய்யப்படாதுன்னு சொல்லல. பொருத்தனை என்கிறது நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னது போ எக்ஸ்ட்ரா பவரை உங்களுக்கு கொண்டு வரும். எக்ஸ்ட்ரா பவர் உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். அநேக நேரங்களில் நாங்க பொருத்தனை பண்ணி மீட்கப்பட்டிருக்கிறோம். எங்க பையனுக்கு சின்ன வயசுல பிறந்ததுல இருந்து என்ன வியாதின்னு தெரியாது. பயங்கரமான ஓத்த, பயங்கரமான கஷ்டம். சளியினால ரொம்ப பாடுபட்டா, ரொம்ப கஷ்டப்பட்டா, ரொம்ப வேதனைப்பட்டா. அப்பொழுது ஆஸ்பத்திரியில கொண்டு போனோம். எல்லா மருந்தையும் வாங்கினோம். அவங்க ட்ரைனிங் காலேஜில் இருக்கும்போது எங்க அம்மா ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தாங்க. என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் பையனுக்கு சுகம் தந்தா இங்க இருக்கிற இந்த ட்ரைனிங் காலேஜில் இருக்க எல்லாருக்கும் ஒரு நாள் உணவு கொடுப்போம் ஆண்டவரே. உண்மை சொன்னா எங்களுக்கு சம்பளம் கிடையாது. எங்களுக்கு பாக்கெட் மணி 200 ரூபாய் தருவார்கள். வேற எங்க வீட்டில இருந்து யாரும் செய்ய மாட்டாங்க. யாருமே எங்களுக்கு தர மாட்டாங்க. எங்களுக்கு கொடுக்கிற பாக்கெட் மணி கிடைக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்க ஆரம்பிச்சோம். 1வது வருஷத்திலிருந்து 2வது வருஷம் முடிகிற வரைக்கும் சேமிக்க ஆரம்பிக்கும் போது எங்க பையனுக்கு சுகமாகல, எங்க பையனுக்கு விடுதலை ஆகல. திருப்பி மருந்து எடுத்துட்டு இருக்கும் போது நானும் எங்க அம்மாவும் யோசிச்சோம், தீந்தோ தீரலியோ, சரியாச்சோ சரியாவலியோ, இங்க கொடுப்பேன்னு சொல்லுவேன், கொடுத்துறணும். அல்லேலூயா. சோத்திரம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. உண்மையில பயங்கர கஷ்டம். அவ்வளவு பணத்தையும் நாங்கள் அதிலே போட்டு எல்லாருக்கும் உணவு கொடுத்து எங்க பையனை அவன் பாட்டி கூட்டு போறாங்க ஆஸ்பத்திரிக்கு. அவன் பையனை செக் பண்ணிட்டு டாக்டர் சொல்றாரு, நல்லா இருக்க பையனை எதுக்கு கொண்டு வந்தீங்க? கையை தட்டி கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அன்னையோட பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அவுட். அல்லேலூயா. பொருத்தனைக்கு பவர் இருக்கு, இல்லைன்னு கிடையாது. பொருத்தனை என்கிறது மகா பவர் உடையது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பொருத்தனை பண்ணினா கர்த்தர் உங்களை விடுவிப்பா. மரண கட்டில இருக்கிற அநேகர் பொருத்தனை பண்றாங்க. நான் எழும்பி என் ஆண்டவருக்காக தான் வாழுவேன், இனி சினிமாவே பார்க்க மாட்டேன்னு சொன்ன பலர் உண்டு. இனி திருப்பி சினிமா பார்த்துட்டு இருக்கிற பலர் இந்த இடத்திலையும் உண்டு. ஆவியானவர் இன்னைக்கு உங்களை எச்சரிக்கிறா. நீங்க பார்க்கும்போது உங்க பார்க்கிற ஒவ்வொரு காரியமும் தேவ சமூகத்துல இன்னைக்கு ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நீங்க பண்ணின பொருத்தனையை நினைச்சு பாருங்க. நீங்க சொன்ன வார்த்தையை நினைச்சு பாருங்க. ஆண்டவரே, என் தேவரே, என் இயேசுவே, கூட்டிங்களே, சத்தம் போட்டீங்களே, அழுதிங்களே, புலம்பினீங்களே, இருதயத்தை கிழித்தீர்களே. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு உங்க கையில கேட்கும்படி ஆமென் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. கடவுள் சொல்லுகிறார், பொருத்தனைகள் செய்திருந்தா இன்னைக்கு யோசிங்க, ஆவணத்தையும் கொடுத்துருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. உங்கள்ட்ட அவர் கேட்கல, நீங்க தான் சொன்னீங்க. ஆமாவா இல்லையா? பிரைஸ். நான் தான் சொன்னேன், அப்ப நான் தானே செய்யணும். அவர் கேட்டு கொடுத்தா அது 2வது. நான் சொன்னதை செய்யணும். நம்புறவங்க மாத்திரம். அல்லேலூயா. நீங்க வாழவே இயேசுக்காக தான் வாழுவேன், இனி சினிமா பார்க்க மாட்டேன், இனி பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி இருந்தீங்கன்னா இனி செய்யாதீங்க. அப்படி செய்ய செய்ய உங்களுக்கு பிரச்சனை ஓவர் ஆயிரும். சோத்திரம். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்லுகிறாரு, கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு பகுதியை கூட தியானிக்கிட்டு முடிக்க போகிறோம். யாக்கோபு நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல அடுத்த ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். வஞ்சிக்கக்கூடிய தன்மை. கலாத்தியர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. கலாத்தியர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அடுத்து சத்துரு வஞ்சிப்பதற்கு நம்மை எப்படி பயன்படுத்துகிறார். 6வது அதிகாரம் அதிலே 3வது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 6வது அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க.
ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கலாத்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னை தானே வஞ்சிக்கிறவனாவான். அடுத்தது சாத்தானுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? நம்மை வச்சு நம்ம கெடுக்கிறதுக்கு. இரண்டாவது ஒரு போன வாரம் ஒன்று பார்த்தோம், இன்னைக்கு இது மூணாவது ஒரு காரியத்தை பார்க்க போறோம். அவன் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுதல். அப்படியே ரோமர்கள் நிருபத்தை கொஞ்சம் திருப்புங்க. ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம். ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரத்தை திருப்புங்கள். அதிலே 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்தமுள்ளவர்களாய் எண்ண வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுதல். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அவன் தன்னை தான் ஒரு ஒன்றுமில்லாதிருந்தோ தன்னை பொருட்டென்று எண்ணினாள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப எதை இங்க சொல்ல வர்றாங்க தெரியுமா? நம்ம மேலேயே நம்பிக்கை வைக்கிற காரியத்தையும் ஒன்றுமே நமக்குள்ள இல்லாமல் இருந்தோம் நான் எல்லாம் தெரியும்னு சொல்றது. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்ப வஞ்சிக்கப்படுவோம் தெரியுமா? நமக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லும் போது. எப்ப வஞ்சிக்கப்படுவோம் தெரியுமா? நான் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லும் போது. எப்ப தெரியுமா வஞ்சிக்கப்படுவோம்? எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு புரியும், நான் தான் எல்லாம் தெரிஞ்சாள் என்று நினைக்கும் போது. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒருத்தர் ஒரு முறை என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாரு. கொஸ்டின் கேட்டுட்டு, ஐயா உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கலாம்னு கேட்டாரு. நான் சொன்னேன், எல்லாம் தெரிஞ்ச மனுஷன் உலகத்துல இல்ல. பவுலே சொல்லுகிறா, பேதுருவே சொல்லுகிறா, நான் இன்னும் தேடிட்டு தான் இருக்கிறேன்னு சொல்றாங்க. சோத்ர. அல்லேலூயா. பேதுரு சொல்லும்போது பவுலை பத்தி சொல்றாரு. அந்த பவுலுக்கு நிறைய வெளிப்பாடு கிடைச்சி, ஆனா அவர் சொல்றது எங்களுக்கே புரியல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க 2 பேதுருல வீட்டுல போய் வாசி பாருங்க. அங்க எழுதப்பட்டிருக்கு பவுலுடைய நிருபங்கள் அநேக காரியங்களை சொல்லுகிறது. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆமே. 2 பேதுரு 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 2 பேதுரு 3வது அதிகாரம் 16. அதுல ஆண்டவருடைய வார்த்தை 15 16 சொல்லுது, மேலும் நம்முடைய கர்த்தரின் கிருபையை கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதி இருக்கிறார். எல்லா நிறுவனங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறார். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதா இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாய் இவைகளையும் புரட்டுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்ப பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? அவன் பேதுரு சொல்றாரு, அவன் சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, எங்களுக்கே புரிய மாட்டேங்குது. சோத்ரம். அல்லேலூயா. அப்ப தெரிஞ்சிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். நாம ஓடிட்டு இருக்கிறோம், ஒரு பரிபூரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதனால எப்பவுமே சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. எல்லாம் தெரியும் இயேசுட்ட வராதீங்க. ஒண்ணுமே தெரியாதவன்னு வந்து பாருங்க, எல்லாம் தெரிய வைப்பா. நம்புறவங்க மாத்திரம் கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நம்புறவங்க மாத்திரம் கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. யாக்கோபு நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதிலே ஆண்டவருடைய வசனம் 1வது வசனம் 22 ஒரு காரியத்தை பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யாக்கோபு 1:22 சொல்லுது, ஆமே, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஆமே, யாக்கோபு சொல்றாரு, நீங்க வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இந்த வசனம் உங்களை விடுவிக்கிறது, இந்த வசனம் உங்க வாழ்க்கையை மாற்றுகிறது. அதனால செய்ய ட்ரை பண்ணுங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும் பைபிள் இருக்கா? எல்லாரும் திருப்புங்க. பைபிள் இருக்கவங்க எல்லாம் திருப்புங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் அதிலே ஆண்டவருடைய வசனம் 2வது வசனமும் 3வது வசனம் சொல்லுகிறது, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழிச்சிட்டு வசனத்தை படிக்க ஆரம்பிங்க. அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு, கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல செய்கிறவர்களாய் இருங்கள். அப்படியே எபேசியருக்கு நிருபம் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 13 14 15 வசனம் 3 வசனம். அதிலே 12வது வசனத்திலிருந்து நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். சிலரை அப்போஸ்தலராய், சிலரை தீர்க்கதரிசிகளாய், சிலரை சுவிசேஷகர்களாய், சிலரை மேய்ப்பர்களாய், சிலரை போதகர்களாய் சபைகளுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஏன் ஏற்படுத்தினார் தெரியுமா? 14வது வசனம் எபேசியர் 4வது அதிகாரம் எடுத்தீங்களா? எபேசியர் 4:14 சொல்லுது, நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய
கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியே அப்படி செய்தார். ஆனா 1 பேதுரு சொல்லுது, ஆமே, நீங்கள் எல்லாத்தையும் ஒழித்துட்டு, வஞ்சகங்களை ஒழிச்சிட்டு நீங்க வசனத்துல கவனம் செலுத்துங்க. இங்க வசனம் சொல்லுது, தீர்க்கதரிசிகளை, அப்போஸ்தலர்களை, மேய்ப்பர்களை, போதகர்களையும் நான் ஏன் ஏற்படுத்தினேன்? அவர்கள் வசனத்தை விதைப்பார்கள், அப்போது சத்தியத்தை கைக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுங்க. ஆமே, அவர் கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் சபைகளை ஏற்படுத்தினார், ஊழியங்களை ஏற்படுத்தினார். எதுக்கு தெரியுமா? ஒரே நோக்கம், சபை உருவாக்கப்பட்ட நோக்கம் வளர்வதற்காய். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யார் வளர்றதுக்கு? நான் வளர்றதுக்கு, என் ஆத்துமா வளர்றதுக்கு, என் குடும்பம் வளர்றதுக்கு, என் வீடு வளர்றதுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தை கடைபிடியுங்கள், அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய இயேசுவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடைசியா ஒரு கொஸ்டினையும் சொல்லிட்டு போயிட்டாரு பவுல். என்ன சொன்னார் தெரியுமா? அன்பு இல்லாம நீங்க இந்த வசனத்தை பின்பற்ற முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவை நேசிக்காம இந்த பைபிளை நீங்க படிக்க முடியாது. வசனத்தை நேசிக்காம இந்த வேத புஸ்தகத்தை நீங்க தொட முடியாது. இயேசுவை நேசிக்காத எந்த ஒரு மனிதனும் இந்த வேத புஸ்தகத்தை தொட மாட்டான். இயேசுவை நேசிக்கிற எந்த மனிதனும் வேதத்தை விட்டு விலக மாட்டான். நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்ளுங்கன்னு பைபிள் அழகாய் சொல்லுது. அன்பு இல்லாம, இயேசுவை நேசிக்காம, அன்பு காட்டாம நீங்க ஒரு வசனத்தை கூட பின்பற்ற முடியாது. அதனால எல்லாவற்றுக்கும் கடைசியா சொல்லிட்டாரு, சத்தியத்தை பின்பற்றணும்னா, வஞ்சகத்திலிருந்து விடுவிக்கப்படணும்னா நீங்க இயேசுவை நேசிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியத்தை ருசிக்க ஆரம்பிங்க, வசனத்தை வாசிக்க ஆரம்பிங்க. வசனத்தினுடைய காரியங்களை நான் அன்புடன் கைக்கொள்ள விரும்புகிறேன். யாருடைய கட்டுப்பாட்டிலும் அல்ல, யாருடைய எதிர்ப்பிலும் அல்ல, யாருடைய கட்டாயத்திலும் அல்ல நான் பைபிள் வாசிக்கிறது. நான் தேவனை நேசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கட்டாயப்படுத்தினா என்ன செய்வீங்க தெரியுமா? உங்களை கட்டாயப்படுத்துற ஆட்கள் இருக்கிற வரைக்கும் வாசிப்பீங்க. ஆள் இல்லைன்னா நம்ம பிள்ளைகள் பலர் பாருங்க வாசிப்பாங்க. அல்லேலூயா. படபடபடபடான்னு வாசிப்பாங்க. அப்பா போறா, அம்மா போறாளான்னு பார்த்துக்கிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு முடியல, நேசிக்கல. பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற பலர் இந்த பைபிளை தொட்டு பல நாளாச்சு. அல்லேலூயா. இங்க இருக்கிற பைபிளை தொட்டு பல நாளாச்சு. சிலர் சபைக்கு வரும்போது மட்டும்தான் கொண்டு வர்றீங்க. ஏன் தெரியுமா? நீங்க திறக்கல. ஏன் தெரியுமா படிக்கல? ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு வார்த்தை, நீங்க தேவனை நேசிக்கல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனை நேசிக்கலன்னு சொல்றதை விட உங்களையே நேசிக்கல, அதான் உண்மை. பிரைஸ் தி லார்ட். உங்க ஆத்மாவை நீங்க நேசிக்கல, பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கல, அதனால பைபிளை துறக்கவும் நினைக்கல. அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்க. எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு வசனத்தை பின்பற்றுங்க, பாலை குடிங்கள் என்று பேதுரு சொல்லுகிறான். ஞான பாலின் மேலே வாஞ்சியா இருங்க. வஞ்சகங்களையும் கபடத்தையும் கசப்புகளையும் புறங்கூறுதலையும் விட்டுட்டு இயேசுவை தேட ஆரம்பிங்க. வசனம் இதான் நம்ம வாழ்க்கைங்க. இதான் வாழ்க்கை, இதான் வாழ்க்கை. இயேசு நமக்கு சபை எதற்கு ஏற்படுத்தினா, ஆராதனைகள் ஏற்படுத்தினா, சிலுவையில் இயேசு நமக்காக எதற்காய் மரித்தா? ஒன்றுமில்லை, ஒரே ஒரு காரியத்துக்காக, நம்ம ஆண்டவரை பின்பற்றுவதற்காக. அந்த பின்பற்றுவதற்கு கடைசியா ஒரு காரியத்தை பைபிள் நமக்கு சொல்லுது. அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளுங்கள். வேதத்தை நேசிக்கிற எந்த ஒரு மனிதனும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்கிற எந்த மனிதனும் வேதத்தை நேசிக்க போறதும் இல்லை. ஆமென். வேதத்தை நேசிக்கிற, ஆண்டவரை நேசிக்கிற எந்த மனிதனும் ஆமென் இந்த உலகத்தை நேசிக்க மாட்டான். உலகத்தை நேசிக்கிற எந்த மனுஷனும் இயேசுவை நேசிக்க மாட்டான். ரெண்டு பக்கமும் யாராலும் நிற்க முடியாது. ஆமென். ரெண்டு பக்கமும் யாராலும் நிற்க முடியாது. ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து ஒருவனை நேசிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ஒருவேளை நான் ரெண்டு பக்கமும் ஓடலாம் நினைச்சீங்கன்னா இன்னைக்கு உங்க முடிவை மாற்றிருங்க. இன்னைக்கு உங்க முடிவை மாற்றிருங்க. நீங்க தேவனை வஞ்சித்து கொண்டே இருக்கிறீர்கள், தேவனை ஏமாற்றி கொண்டே இருக்கிறீர்கள், தேவனுடைய சத்தியத்தை நீங்க ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க. எல்லாவற்றுக்கும் மேல உங்களையே நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க. ரெண்டு பக்கம் காலை வச்சுக்கிட்டு உலகத்தோடும் தேவனோடும் ஒத்து போக முடியாது. உலகத்தோடும் தேவனோடு இணைந்து வாழ முடியாது. உலகத்தோடும் தேவனோடு நீங்கள் இணைந்து செல்ல முடியாது. ஏனென்றால் ரெண்டும் ஒரு நாளும் ஒன்று சேரப்போவதில்லை. இருளுக்கும் வெளிச்சத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆண்டவருக்கும் பேலியாளுக்கு சம்பந்தம் இல்லை. தேவனுடைய ஆலயத்திற்கும் பிசாசுக்கும் சம்பந்தம் இல்லை. ரெண்டும் ஒரு நாளும் சேராது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சத்தியத்தை பின்பற்றுறவங்களை, வசனத்தை பின்பற்றுறவங்களை ஒருத்தனும் வஞ்சிக்க முடியாது. ஒருத்தனும் வஞ்சிக்க முடியாது. இந்த உலகத்துல எந்த ஒரு பிசாசோ, எந்த ஒரு மனிதனோ, எந்த ஒரு உபதேசமோ, எந்த ஒரு கள்ள தீர்க்கதரிசியோ, எந்த காரியத்தை சாத்தான் கொண்டு வந்தாலும் ஆமென், வேதத்தை நேசிக்கிற ஒரு மனிதனை அதிலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது. வேதத்தை ஆராதிக்கிற, தேவனை ஆராதிக்கிற, வேதத்தை நேசித்து வாசிக்கிற, தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொண்ட ஒரு மனிதனை
எவனும் தொட முடியாது. ஹல்லேலூயா. இதான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்க. ஐயா, அம்மா, தம்பி, தங்கச்சி, சில நேரங்களில் விழுந்து போறீங்களா? பல நேரங்களில் விழுந்து போறீங்களா? உங்க நேசம் இங்க இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பல நேரங்களில் பின்வாங்கி போறீங்களா? உங்க நேசம் ஆண்டவரிடத்துல இல்லைன்னு அர்த்தம். அவன் பல நேரங்களில் உங்களால முடியாம தவிக்கிறீங்களா? ஏதோ ஒன்றை நீங்க நேசிச்சுட்டு இருக்கீங்க. உலக சிநேகம் ஆமென் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. தேவ சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிற ஒரு மனிதனால கண்டிப்பா உலகத்தை நேசிக்க முடியாது, பாவத்தை கண்டிப்பா நேசிக்க முடியாது. ஆனா பாவத்தை நேசிக்கிற ஒரு மனிதனால ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கவோ, வசனத்தை தொடவோ, வாசிக்கவோ, தேவ ராஜ்யத்துக்கு ஏற்றவர்களை செய்யவோ முடியாது. காரணம், ரெண்டும் ஒரு நாளும் சேராது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லாத்தையும் ஒழித்து கட்டி விட்டு வாங்க. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு வாங்க என்று வேதம் சொல்லுகிறது. கபடத்தையும் வஞ்சகத்தையும் ஆமென் ஒழித்து விட்டு, புறங்கூறுதலை ஒழித்து விட்டு, எல்லா துர் இச்சைகளையும் ஒழித்து விட்டுட்டு ஆமென் ஞான பாலை குடிக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாக ஆரம்பிக்கும். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சி அடைய ஆரம்பிப்பீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை பெற ஆரம்பிக்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லா முதிர்ச்சியும் உண்டாகும்.